பேக்கு தான். சுற்றி பணங்காடுங்க. இங்கே நான் மாட்டிக்கிட்டேங்க. இங்கேருந்து நான் எப்படி தூத்துக்குடி போகிறேங்கிறதா இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ஒரு கஷ்டமாக செம டென்ஷனாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு தோணலை. இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு வரலாம். அதுக்கு தான் இந்த விலாகு பாருங்கள். இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பணங்காடுங்க. இங்கே வந்து நம்ம ஒரு விலாக் எடுக்கிறக்காண்டி வந்தோம். அந்த நேரத்தில் வந்து நம்ம கார் வந்து இப்படி ஃபுல்லாக மாட்டிக்கிட்டுங்க மண்ணில். இங்கே பனங்காட்டு மண்ணில் வந்து நம்ம கார் வந்து பயங்கரமாக பதிஞ்சிருச்சுங்க. கார் வந்து எவ்வளோ உள்ளே போயிருக்கு பாருங்க. ஸோ அண்ணா வந்து நமக்கு உதவிக்கிட்டு இருக்காங்க. மெயினாக வந்து இப்படிலாம் பதிஞ்சுன்னா என்ன பண்ணலான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டிகிட்டு இருக்கிறோம். பனங்கட்டை இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். பயங்கரமாக பதிஞ்சிருச்சுங்க. நம்ம வந்து பார்க் பண்ணிட்டு போயிருந்தோம். அப்படியே வண்டி வெயிட்டுக்கு அந்த மண் வந்து பொசு பொசுன்னு உள்ளே இறங்கிருச்சு. பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருமே நினைப்பீங்க இங்கே எதுக்கடா வந்து காரை விட்ருக்க அப்படின்ட்டு. நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் நான் வந்து இங்கே வந்து நம்ம வந்து பனைத்தொழில் சம்மந்தமாக ஒரு வீடியோ எடுக்கிறக்காண்டி வந்தோங்க. வீடியோ எடுக்க வரும்போதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம காரை ஒரு 2 மணி நேரம் இங்கே பணம் பண்ணதில் வெயிட்டில் அப்படியே உள்ளே இறங்கியிருக்குங்க. டயர் வரைக்கும் எடுத்து விடணுமோயா? அந்த டயர் ஃபுல்லாக அது வந்து கீழே தான் போகும். இது டயருக்குனே வச்சுருக்கீங்களா? இல்லை, அந்த இடம் பாருங்க. கரெக்டாக டயருக்கே பள்ளத்துக்கு வச்ச போது படம் அது அப்படி அமைஞ்சிருக்கு. வந்து குடிசை கட்டுறது. இது டயர் மெயினாக ஏறுறது. இந்த மின்னுவில நேராக வச்சு ஏறணும். நேராக எடுத்துருங்க. அதான் கரெக்டாக வடியும். நேராக எடு. போதும். கட்டை போட்டு பார்த்தாச்சுங்க. கட்டை போட்டு ஒன்றும் ஏறலை. அப்படியே உள்ளே தான் கிடக்குது. பாப்பா இன்றைக்கி எப்படி எடுக்கலான்ட்டு அண்ணனும் ஒவ்வொரு முயற்சியாக ஒவ்வொரு கட்டை ஓலையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓலை கண்டிப்பாக கொடுக்கணுமாண்ணா? இப்போ எடுத்து பாருங்க. ஆன்ல தான் இருக்கு. நீ ஒன்றும் பண்ண வேணா. முன்னால் இதுங்க காய் கிடக்கா அவளுக்கு டயருக்குள்ள. உண்மையிலே நகல மாட்டேங்குது. நகலையே மாட்டேக்கே. ரிவர்ஸ் போக மாட்டேக்கா? ரிவர்ஸ் இனி போகிறது கஷ்டம்ண்ணே. இது இப்போ ரொம்ப பள்ளத்துலலாம் இருக்குது. ஆமாம். ஆட்டி ரிவர்ஸ் லேசாக ஆட்டி விட்டு எடுத்து பார்க்கலாம். இறங்கிருச்சு. எவ்வளோ மண்ணு வெளியில் எடுத்துருக்கு. ஆனாலும் காரை வந்து எத்தனை தடவை மூவ் பண்ணாலும் டயர் வந்து மண்ணை விட்டு வெளியில் வரவே இல்லைங்க.
நமக்கு அண்ணா ஒருத்தவங்க உதவி பண்ணுறதுக்காண்டி டிராக்டர் மெயின் ரோட்டில் போயிட்டு இருந்தது. அவங்கள்ட்ட கூப்பிட்டோம், அவங்க உடனே வந்திருக்குறாங்க. நீங்கள் ஸ்டேடியம் மட்டும் சரியாக பிடிச்சிங்கண்ணா. நைஸாக எடுத்துகிட்டு போனால் பின்னாடியே வந்துடணும். அதுதான் அப்படி இருக்கட்டும்ண்ணே. கை எடுத்து வந்து. ஆனால் பொதுவாக முன்னாடியும் கொடுக்கணுமே, முன்னாடி கொடுத்துருப்பான். எங்கேயா இருக்குன்னு கண்டுபிடிச்சி வைக்கணும் போல. இது பெங்களூரில் இருக்க நம்ம இந்த மாதிரி மாட்டின இதே கிடையாது. அது பாட்டுக்கு இப்போ வரும்போதுமே இதாகலை. நாங்கள் விட்டுட்டு உள்ள வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த டைமில் வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆகிட்டு போதும். லைட்டாக அவங்களும் லைட்டை மூவ் பண்ண நம்ம மூவ் பண்ண சல்லுன்னு நினச்சி ஓடி வந்துடுறேன். லைட்டாக மூவ் பண்ணுவீங்க. பேக்கு தான். ஒரு வழியாக நம்ம வந்து காரை வந்து வெளியில் எடுத்துட்டோங்க. அந்த கார் பதிஞ்சிருந்துச்சுல மண்ணில், அது எவ்வளோ ஒரு ஆழமாக இறங்கியிருக்குன்னு மட்டும் பாருங்களேன். அந்த குழி எவ்வளோ இருக்குது பாருங்களேன். அதனால தான் நம்ம கார் வந்து ரியர் வீல் டிரைவாக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து இன்றைக்கி கார் வந்து ஏறவே இல்லை. இந்த அண்ணன் உதவி இல்லைன்னா நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கவே முடியாதுண்ணா. அண்ணன் மனக்கேட்டு நமக்காண்டி டிராக்டரை கழட்டி விட்டு டிராக்டரில் அவங்க கயிறு வச்சுருந்தாங்க. கயிறு வச்சுருந்ததுனால தான் நமக்கு இப்போ எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. மெயினாக அவங்களும் தொழிலுக்கு போயிட்டு இருந்தாங்க. உதவின்னு மெயின் ரோட்டில் நின்று நான் கேட்டேன், எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து இங்கேருந்து கிளம்புறோங்க.